Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். நீங்கள் பைல் செலெக்ஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளவர் சார்ட் தரேன். அதை வச்சு நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. 6 ஃப்ளவர் இருக்கும், அதிலே நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். நீங்கள் உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான கண்டிப்பான மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் ரீடிங் பார்க்கலாம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த டே எப்படி இருக்க போகுது, டிவைன் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே நீங்கள் ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக. நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் 75% இந்த ராசி. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், இதில் ஒரு 10% இருக்கலாம். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதிலேருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணணும், சேலஞ்சிங்காக எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான முடிவு இன்றைக்கி எடுப்பீங்க. இத்தனை நாள் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் நிறைய யோசனை அதை பற்றி ஒரு என்ன சொல்கிறது, எல்லார்கிட்டையும் கேட்குறது, இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. ஆனால் இப்போ தான் தைரியமாக நம்மளே முடிவெடுப்போம். அடிக்கடி டிவைன் பட் சேனல் பார்க்குறவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படியே மைண்ட் செட் அப்படியே கிளியராக நான் சாதித்து காமிக்க போகிறேன், நான் சாதனையாளராக மாற போகிறேன், நான் புது விஷயத்தை ஏதோ ஒரு சம்திங் லேர்னிங் பர்பஸ் கூட உங்களுக்கு மைண்டில் தோணலாம் இன்றைக்கி. ஸோ அந்த விஷயம் ரொம்ப நாளாக மைண்டில் வச்சுருந்தது இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் முடிவெடுத்து செய்யலான்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போகிறீங்க ஒரு சிலர். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி தாட் யாருக்காவது மைண்டில் இருந்ததுன்னா அது ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம், இல்லைனா லேர்னிங் பர்பஸ்க்காக இருக்கலாம், அப்புறம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ புதிய முயற்சி. காட் பிளஸ் யூ. குரு சரணம். நீங்களாம் என்ன ஏஜில் இருப்பீங்கன்னா பிலோ 25, 20, பிலோ 30க்குள்ளே தான் இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப், எமோஷ்னல் லாக் ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாகவே இதில் ஒரு ஆஸ்லேஷன் மைண்டு, எந்த டிசிஷன் எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் எதையுமே இன்றைக்கும் அந்த ஒரு ஆஸ்லேஷனான மைண்ட் செட் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறது, இது மாதிரிலாம் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களை நல்லா ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வைங்க. உங்களுக்கு நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைனா லவராக இருக்கீங்க, இல்லைனா நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரப்போசல் வருது, யார் அந்த மாதிரி நியூவாக வர்றவங்ககிட்டையும் சரி, கூட இருக்கவங்க யாராக இருந்தாலும், அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கொலீக்ஸ், ஒர்க் பண்ணுற இடத்துல கூட, அது மாதிரிலாம் இருந்தால் எல்லார்கிட்டையும் முகம் காமிக்காதீங்க, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாக இல்லை, கொஞ்ச நாளாக அப்படி தான் இருக்கீங்க, இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகுது. அதனால் ஒரு மூட் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. கொஞ்சம் உங்களோட மூன் எனர்ஜியை ரைஸ் பண்ணுங்கப்பா, டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இல்லைனா ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணுறேன், இதை செய்யலாமா வேணாமா, ஒரு எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரி ஆஸ்லேஷன்ஸ் ஏதாவது இருந்துன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. 75%. ரிமைனிங் ஒரு 25% கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. நீங்கள்லாம் பிலோ 30 தான் இருப்பீங்க. ஒரு சிலர் மட்டும் அபவ் 40, 45 இருக்கலாம். ஓகே, இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணவங்க
நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூடவும் சரி, உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லைனா நீங்கள் படிச்சுட்ருக்க இடத்துல வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன், கொஞ்ச நாளாகவே வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துப்போகாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, சுமூகமாக இல்லை, அந்த இடத்துல வந்து என்னால் இருக்கவே பிடிக்கல அப்படிலாம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், டிவைனோட கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன கிளாஷ் வந்து அந்த இடத்துல மன இறுக்கத்தை கொடுக்கும். இது வந்து ரிலேஷன்ஷிப்பை கூட காமிக்குது. அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களோட லவ்வர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது லவ்வர்ஸாக இருந்தனா உங்களோட பர்சன் கூட, அது மாதிரி திருமணமானவங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட கொஞ்ச நாளாக ஏதாவது கிளாஷ் போகுது, இல்லைனா உங்களோட அம்மா அப்பா கூட. இதை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொஞ்ச நாளாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கும் அது தொடர்ந்து வரா மாதிரி தெரியுது. உங்கள்கிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்க மாதிரி இருக்கு. லெட்கோ பண்ணுங்கள், லெட்கோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசிக்கு அதிகமாக இருக்குது கைஸ். கொஞ்சம் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. அவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலனாலும், என்ன விஷயம்னாவது பொறுமையாக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ நீங்கள் வேறு ஏதோ உங்களுக்கு தான் சொல்லியாக தரணும், நீங்கள் தான் வேறு நினைவுலேயே இருப்பீங்கள்ல. ஃபிசிக்கலாக மட்டும்தானே நீங்கள் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் ஃபிசிக்கலாக மட்டும்தான், உங்களோட பாடி மட்டும்தான் கரண்ட்டில் இருக்கும். ஆனால் உங்கள் மைண்டு ஃபுல்லாக பாஸ்ட்டை பற்றியும், உங்களோட கரண்ட் பர்சன் இல்லை பாஸ்ட்டு அதில் நடந்த விஷயங்கள் அதை தானே குழப்பிட்டுருக்குது. இல்லைனா ஃப்யூச்சரை பற்றின பயம், அந்த மாதிரி எதையாவது ஒரு தாட்டை அப்படியே நினச்சிக்கிட்டே இருங்க. அவங்க பாட்டுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு, ஓகே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிச்சு இந்த பிள்ளை, ஓகே சந்தோஷம், அப்போனா அவங்களுக்கு முக்கால்வாசி அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க, உங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. என்ன டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி அவங்களோட ஒத்து போகலன்னா ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, சரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்து கேட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையா, அதை அதுக்கப்புறமா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, சரி இப்போ கொஞ்சத்துக்கு நம்ம லெட் கோ பண்ணுவோம், சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போங்க. அப்புறம் உங்கள் வழிக்கு நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிறது நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு உங்களுக்கு ஒரு சான்ஸை நீங்களே ஏற்படுத்துங்க. சூப்பரா இந்த ஐடியா? ஓகே சரி. யாருக்காவது வந்து இது பர்சனல் ரீடிங் வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைக்குலேருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா, பர்சனல் ரீடிங்க்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுங்கன்னா கால் பண்ணாதீங்கப்பா, வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், வாட்ஸ்அப் நம்பர் அது, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா அதை வந்து தெளிவாக கேளுங்க, ஷார்ட்டாக கேளுங்க, ஒரு பெரிய ஸ்டோரி அனுப்பாதீங்க, ஓகேவா? ஸ்டோரியை வந்து நான் வந்து அவ்வளோ நேரம்லாம் கேட்டுன்னு இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுக்கும் போது கவுன்சிலிங்னு ஒன்று வைப்பேன். யார்கிட்டையும் நான் டைரெக்டாக எடுத்த உடனே உங்களோட கேள்வி பதிலுக்கெலாம் நான் போக மாட்டேன். அது என்கிட்ட ரீடிங்க்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10 மினிட்ஸ் கவுன்சிலிங் எடுத்து அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து டார்கெட் பார்ப்பேன். அதுதான் என்னோடய ஹேபிட்டு, ஓகேவா? எடுத்த உடனே நான் வந்து ரோபோட் சரி ஒரு 10 கேள்வி கேளுங்க, 20 கேள்வி கேளுங்க, 1000 கேள்வி கேளுங்க, நான் டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரிலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நான் பண்ணலை. ஏன்னா ஃபீலிங், அந்த வலி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த யார்கிட்ட நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரப்போ எங்ககிட்ட நீங்கள் வந்து சொன்னால் தான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு முழுமையான அந்த இது புரிதல் கொடுக்க முடியும். இதுலேயும் வந்து டார்கெட்லேயும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சரியான கைடன்ஸை கொடுக்க முடியும். அதனால் என்கிட்ட எப்போவுமே கவுன்சிலிங் இருக்குது, பயப்படாதீங்க. சொல்ல வேண்டியதை பர்சனல் ரீடிங் வரும்போது என்கிட்ட இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன், ஓகேவா? ஆனால் வாட்ஸ்அப் அனுப்பும்போது தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் செல்லங்களே, நீங்கள் வந்து என்ன வேணும், எனக்கு பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ரீடிங், ஹாய் மேம், குட் மார்னிங் மேம், ஹவ் ஆர் யூ மேம், சேட்டிங் அதெல்லாம் வேணாம், ஓகேவா? முக்கியமான உங்களோட பிரச்சனைக்காக தானே வரீங்க, அது தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்லேயும் வந்து தெளிவாக உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. ஒரு சிலர் பேரே அனுப்பாமல் டைலாக் ஃபுல்லாக பேசி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், ஆனால் உங்கள் பேரே தெரியாமல் பேசிகிட்ருக்கோம். நான் என்னன்னு சொல்கிறேன்ல இங்கே, என்னை வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து என்னோடய நேம் சொல்லி நான் இந்த இதில் இருக்கேன், இந்த ப்ரொஃபஷனலில் இருக்கேன்னு சொல்லி தானே நான் உங்களோட இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். அப்போது நீங்களும் அப்படி தானே வரணும். அப்போ நான் என்ன அது இது நான் பேச முடியும் உங்களை? எனக்கு அப்படிலாம் மனசு இது. ஃபஸ்ட்டு நீங்கள் மெயிலாக ஃபீமேலான கூட தெரியாமல் நான் வந்து சேட்டிங் பண்ணணும், ரிப்ளை கொடுக்கணும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க,
அதிலே அந்த டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போதே சில விஷயங்களை எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரி ஓகே உங்களுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசி உங்களோட பிரச்சனையை சரி பண்ணணும்னு தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேனே தவிர உங்களை யாரையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணுன்றது கிடையாது. இந்த மாதிரி பண்ணால் தான் நிறைய மக்களுக்கு நான் வந்து என்னோடய சர்வீஸை கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு இது பயன் போய் சேரும். புரியுதுங்களா? அதனால் கால் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்களேன். வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன், அப்பாயின்மெண்ட் தரேன். அந்த டைம் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். டிவைன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ண டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. தலையெழுத்தாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க பர்சனல் ரீடிங். காட் பிளஸ் யூ. சரி, பைல் 4க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்ச நாளாக பிரேக்கில் இருக்கீங்களா? திருமணமானவங்க பிரேக்கில் இருக்கலாம். உங்கள் கூட உங்களுக்கு கிட்ஸ் கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரீஜாயினுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது சைன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்பவும் போல் எரிஞ்சு விழுறது, பழசெல்லாம் பேசி அப்படியே கடிச்சு கொதறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இப்போ வருவ சிக்குவல்ல, நீ ஒரு நாள் வருவல்ல என்கிட்ட பார்க்க, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை அப்படி சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வச்சுன்னு பாஞ்சிடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு உண்மையிலே உங்களோட அறியாமை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு நீங்களாவது நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓரளவுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து நிறையவே நல்ல புரிதல் வந்திருக்கும். நீங்களே இப்படி கோவப்பட்டிங்கன்னா விஷயமே தெரியாது. ஆப்போசிட் பர்சன் அவங்க வந்து நார்மல் லைஃப்பில் நான் நெகட்டிவான பீப்புளோட நெகட்டிவான சுச்சுவேஷனில் தான் சுற்றிட்டு இருக்கிறீங்க. இங்கே முக்கால்வாசி பேர் நல்ல விஷயத்த விட நெகட்டிவாக தானே உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. பாசிட்டிவாக எங்கே சொல்லித்தராங்க உங்களுக்கு? பாசிட்டிவான விஷயத்த பாசிட்டிவாக பேசுகிறது கிடையாது. அதனால தான் வந்து 75% நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதை ஆஃப் பண்ணணும். அந்த பாசிட்டிவான வார்த்தையும் பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் விட்டுடணும். எவ்வளோ நெகட்டிவான விஷயங்களெல்லாம் விட்டுடணும். பாசிட்டிவாக இருக்கிற வார்த்தையை தான், அந்த பாசிட்டிவான சுச்சுவேஷன் நல்ல விஷயங்களை அடிக்கடி நினச்சி பார்த்து நல்லதை நினைக்கணும். நல்ல விஷயங்களை அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் அதை திங்க் பண்ணி பாருங்கள். வந்து இந்த ரீகன்சிலேஷன் வராங்களே அப்படி சொல்லிட்டு கடிச்சு வச்சிடாதீங்க. புரியுதா? கொஞ்சம் காம்ப்ரமைஸாக பேசுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அவங்கள மேலே ஏதாவது டவுட் இருக்குது, இந்த ரீயூனியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு ஏதாவது டவுட்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள், அவரோட ஆழ்மன பதிவுகள் 2 பேர்தையும் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்சன் ஃபீமேல் எனர்ஜிக்கு அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அவங்க இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. இன்னசென்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு புத்தி தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து இன்டெலிஜென்ட்டு, உங்கள் கூட இருக்காங்கல்ல அவங்களாம் இன்னசென்ட். ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாது. அதனால அவங்க அந்த மாதிரி கிளாஸில் இருக்காங்க, அந்த மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க பண்ண விஷயங்களெல்லாம் ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள். ஓகேவா? கடவுள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு என் டிவைன் பாத் மூலமாக எவ்வளோ அழகான வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு தேத்துறாரு, சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து ஏதாவது ஒரு ஷிஃப்டிங், நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி புது ஜாபுக்கு போகிறது, இல்லைனா வந்து இருக்கிற ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு வெளியூருக்கு போகிறது, வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு இடமாற்றம் நடக்கிற மாதிரி, அது மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஏதாவது சைன் கிடச்சிதுன்னா, இப்போ வந்து ஆஃபீஸில் அதுக்கான ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, அதற்கான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்கிறது, அதுக்காக எஃபெக்ட் போடுறது இன்றைக்கி, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா கூட இன்றைக்கி அதுக்கான எனர்ஜி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இதுலேயும் இருப்பீங்க. நீங்கள் ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வெளியூர் ஜாபுக்கு கூட போகலாம், சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஏதாவது சைன் கிடைச்சா ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு வந்து ஃபாரின் ஜாப் கிடைக்குமா, நான் ஃபாரினில் போய் படிப்பேனா, ஃபாரினில் செட்டில் ஆவேனா, இல்லை எனக்கு நான் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நான் மூவ் ஆன் பண்ணலாமா, இந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்தால் கூட பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஜாபோட பிராப்தம் எப்படி இருக்குது, உங்களோட இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, பைல் 4க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா கமெண்ட்டில். இப்போது 5க்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக வந்து
நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப ஒரு டஃப் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கா? ஆமாம், என்ன கமெண்ட்டில் பதிவிடுங்க. மணி எனர்ஜி எனக்கு வந்து அபரிவிதமாக வந்துகிட்டே இருக்குது சொல்லி கமெண்ட் போடுங்க. அப்படி தான் சொல்லணும் இனிமேல். எனக்கு வந்து நான் கமெண்ட் கொடுங்கன்னா நெகட்டிவாக கமெண்ட் போடுறீங்க. நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாங்க, அந்த அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வேண்டாம். உங்களுக்கு என்ன ஒரு யூனிவர்ஸ் வந்து நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்குல்ல, உங்களை விட்டு ஒரு தொல்லை போச்சுன்னு நினச்சினுங்க. அதுக்கு நீங்கள் வந்து பவர் கொடுக்கலாமா? அந்த வேலையை பண்ணாதீங்க. மேடம், நான் சரியான டிசிஷன் மேக்கிங் எடுத்தேன், நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவர் எனக்கு ஒரு பாடம் லெசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க என்னோடய பர்சன். நான் அதிலேருந்து என்னை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றிக்கிட்டு நான் மூவ் ஆன் பண்ணுவேன். அப்படி சொல்லணும். இனிமேல் சொல்கிறத மாற்றுறீங்களா? இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, ஃபைவ் சூஸ் பண்ணவங்க, உங்கள் மணி இன்கம்காக ரொம்பவே கொஞ்சம் நாளாக ஸ்ட்ரகிளில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன் போகுது. வேலையில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியாக ஒரு ஹையர் போஸ்டிங்கோ நல்ல ஒரு இன்கமோ அதில் இல்லை, இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது போயிட்டு தனியார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட அபரிவிதமான செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது, ஐ எம் ரிசீவிங் லாட் ஆஃப் மணி அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகேவா? 1111 ஏஞ்சல் நம்பர் போட்டே பண்ணுங்கள். அவங்க வந்து செல்வத்துக்குரியவங்க தான். ஏரியல் ஏஞ்சலோட நம்பர் அது. ஓகேவா? நியூவான விஷயங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணுற விஷயத்தில் சக்ஸஸும் கொடுப்பாங்க, செல்வ வளத்தை கொடுக்குற தேவதை அவங்க. போடுறீங்களா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? மாற்றுவோம்மா தலைவிதியை? வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிற வேலையில் ஃபோக்கஸிங்காக இருங்க. உங்களோட ஹெல்த்தையும் கவனிச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு சில லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முக்கியமானவங்க யாராவது இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்யாதீங்க. கொஞ்சம் உங்களையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் மணி எனர்ஜி எல்லாம் இந்த நீங்கள் செய்கிற வேலையை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். அதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக ஆவரேஜாக இருந்தாலும் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது ஒரு தடை இருக்குது, நான் இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன், வருஷக்கணக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஆறா சக்கராவில் பிளாக்கேஜஸ் இருக்கும். மணி பிளாக்லாம் வந்து ரூட் சக்கரா மெயினாக அடிவாங்கும். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆறா சக்கரா வந்து பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, இப்போது எனக்கு இந்த மேட்ரு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால தான் உங்களுக்கு எனக்கு இன்ட்யூஷன் டக்குன்னு வருது, அதனால நான் சொல்கிறேன். கார்டில் இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சிட்டு போகிறதுக்கு நான் வந்து இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. எனக்கு இது உள்ளே இருக்கிற அர்த்தமும் அதுக்கான ரெமிடியும் எனக்கு இறைவன் கொடுத்துட்டார், அந்த நாலேஜ். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த மாதிரிலாம் ஒரு லேக்கில் இருந்துக்கிட்டு சரி பார்க்கும்போதெல்லாம் டாரோட்டில் இப்படி சொல்கிறாங்க, ஓகே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு வருஷ கணக்காக இதையே செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா, ஆனால் அது பிளாக்கேஜ் எங்கே இருக்கோ அதை கிளியர் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் காலம் போனதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் இப்படி தான் மேடம் நிறைய இடத்துல கேட்குறேன், எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் நடந்த பாடில்லை. எப்படி நடக்கும்? உங்களுக்குள்ளே இத்தனை அப்படியே இது வச்சுட்டு இருந்தீங்கன்னா, டஸ்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? உங்களோட பூஜை அறையை க்ளீன் பண்ணி சுத்தமாக அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி அதில் ஒரு விளக்கு ஏற்றி அதில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அங்கே தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே ப்ரேயர் பண்ணுறது பலித்தமாகும். அதை வந்து அப்படியே இருளடைய வச்சுட்டு நான் விளக்கு மட்டும் ஏற்றுறேன், நானும் சுற்றியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டு வச்சுட்டு வீட்டை, அந்த மாதிரி இருந்தால் வீட்டில் வந்து நீங்கள் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா? ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். ஒரு 6 மாதமாக அந்த வீட்டை துடைக்கல, ஒற்றையெல்லாம் அடிக்கலை, பூஜை ரூமும் க்ளீன் பண்ணல, எதுவுமே பண்ணல, எல்லாமே அப்படியே பழனிஞ்சு போன மாதிரி இருக்குது. நீங்கள் போய் அந்த வீட்டில் சந்தோஷமாக அப்படியே போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீங்களா? முதல்ல அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் நிற்பீங்களா? நீங்கள் ஓடி வந்துட மாட்டீங்க. அப்புறம் எப்படி டிவைனோட பிளெஸிங்ஸ் மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க? அந்த மாதிரி தான் உங்களோட உடல் மனம் ஆன்மாவை வச்சிட்ருக்கீங்க கைஸ். எக்ஸாக்ட்லி அப்படி தான். டீச்சரில் அந்த கிளாஸ் ரூம் சொல்கிறோம் இல்லையா, அதில் போய்ட்டு உக்காந்துட்டு அங்கங்கே பக்கத்து கிளாஸ் பையன், பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்க பையன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவான், அதெல்லாம் வச்சு பீட்டாக எழுதிட்டு ஓடி வந்துடுறது. வாழ்க்கை என்னும் பாடம் அப்படி கிடையாது. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால தான் இன்னும் நீங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கல. உங்களுக்கான சரியான குரு இல்லை. ஒரு குருவுக்கு தெரியும், இந்த பிள்ளை வந்து இதில் தான் ஸ்ட்ரக் ஆகுது, இதில் தான் வீக்காக இருக்குது, இந்த சப்ஜெக்டை அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா இது வந்து
பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல டீச்சருக்கு தெரியும். நல்ல டீச்சர் இங்கே அண்டர்லைன். ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை 4 சப்ஜெக்டில் நல்லா மார்க் வாங்குது, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வீக்காக இருக்குது, சரி எதனால் இந்த குழந்தை அதில் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து தட்டி எழுப்புவாங்க, அதில் ப்ராக்டிஸ் வைப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அதில் வந்து நல்ல மார்க் எடுக்கும். அப்படி பண்ணுறவங்க தான் உண்மையான டீச்சர். நம்ம சேனலில் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, குருவாக இந்த மாதிரி ஆஸ் அ டீச்சராக எத்தனை பேர் ரோல் பண்ணிகிட்ருக்கீங்களோ பாருங்கள். உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் கிளாஸ் ரூமில் இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்கில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள அப்படியே விட்டுருவீங்களா? அவங்கள டேக் கேர் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ உங்களோட வாழ்க்கைன்ற அந்த பாடத்துக்கும் ஒரு டீச்சர் வேணும், ஒரு குரு வேணும். ஓகேவா? லைஃப் கோச் ஒருத்தர் வேணும். அது உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக இருக்குது. இந்த மணி ஸ்ட்ரக்கில் இருந்தும் சரி, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்கில் இருந்தும் சரி, ஹெல்த் வைஸ், மைண்ட் வைஸ் எவ்வளோ டிப்ரெஷன். ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெளி உலகமே தெரியாமல் எத்தனையோ லேடிஸ் வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வச்சுட்டு காலம் ஃபுல்லாக ஒரு அடிமை வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களோட ஒரிஜினாலிட்டியே இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. இத்தனைக்கும் நல்லா படித்து வேறு இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி ஒன்று செட் பண்ணிடுறீங்க, இதை தாண்டி நம்ம பண்ணோம்னா இது இப்படி ஆகும், அது அப்படி ஆகும். உங்களை பயமுறுத்தி இந்த நெகட்டிவான உலகத்துலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க, டிவைன் பாத் இருக்குது உங்களுக்கு. டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். வாட் எவர் சிச்சுவேஷன் சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு வாங்க, சொல்கிற விஷயத்த கேளுங்க. கைட் என்ன கொடுக்குறனோ அந்த எனக்கு வந்து இன்ட்யூஷனில் உங்களை பற்றி என்ன கடவுள் எங்கிட்ட உங்களுக்கு கைட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வரங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க, கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் சொன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. பிலோ 40, 45, பிலோ 45, 40, 35 அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகே, நீங்கள் ஒரு சிலர் பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் பி கேர்ஃபுல். ஓகே, இப்போ வந்து பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 6 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டகரமான நாள். ஹாப்பியாக கொஞ்ச நாளாகவே நீங்கள் உங்களோட என்னென்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு அதாவது நீங்கள் உங்களோட ஜாப் கேரியரில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஏதாவது ஒன்று நமக்கு வந்து நல்லது நடந்துடாதா? உங்களோட நினப்பு கோல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்கும். கோல்லாம் பெருசாக தான் செட் பண்ணுவீங்க, சின்னதாலாம் இருக்காது உங்கள் கோல். பெரிய கோல் நல்லது தான், ஆனால் அதுக்கு தகுதியானவங்க தான் நீங்கள். ஓகேவா? பட் கொஞ்சம் சில பேருக்கு வந்து இந்த எனர்ஜி ரொம்ப உங்களோட எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையவே போயிருக்கு. ஸோ நீங்கள் நினச்ச அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களா? முயற்சிகள் மட்டும் பண்ணுவீங்க, ஆனால் அச்சீவ் பண்ணிங்கன்னான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. அது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ஜாப் கேரியர் அல்லது பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ். சில பேர் ரீசெண்டாக ஏதாவது பொருள் இழப்புகள் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா உங்களோட அந்த என்ன சொல்கிறது, ஹார்ட் சக்கரா ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸ் தான். எல்லா சக்கரம் நல்லா இல்லை, எல்லாமே இம்பேலன்ஸ். அதெல்லாம் வந்து பவர் பண்ண சொல்கிறாங்க. பவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டத்தை உங்களால் ஈர்த்துக்க முடியும். அது மணி எனர்ஜியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஜாப்க்காக ட்ரை பண்ணுறது, படிப்புக்காக, ரிலேஷன்ஷிப்காக. ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்கிட்ட எப்படி சொல்லணும்னா, எஸ் மேம் அதெல்லாம் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு முன்னேறுவேன் அப்படி தான் எனக்கு கமெண்ட் வரணும். கமெண்ட்டை வந்து நான் கேட்குறேன்றது அப்படியே நான் சொல்கிறத விட அப்படியே நெகட்டிவாக இல்லை அப்படியே அதில் போடுறீங்க. அது நமக்கு வேண்டாம். டிவைன் அதை எதிர்பார்க்கல. ஒவ்வொரு விஷயம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. அதுலேருந்து ஒரு படிப்பு நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தது தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்தது கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண தெரியும், இல்லைனா அந்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ண தெரியும், இல்லைனா அந்த பிஸ்னஸை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதில் மூவ் ஆன் பண்ண முடியும், அதில் லாபம் சம்பாதிப்பீங்க. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எங்கேயுமே எதுவுமே கற்றுக்க முடியாது, எல்லாமே வேஸ்ட்டாகி உட்காந்துருப்பீங்க. உங்களை பார்த்து அவனே ஃபூல் பண்ணி சிரிப்பாங்க. இது எதுக்கும் அது வேஸ்ட்டு இது அப்படி சொல்லிவிட்டு
உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிப்பாங்க, வெளியில் போய் பக்கத்தில் போய் வேறு மாதிரி பேசுவாங்க. ஒரு சிலர் முன்னாடியே கூட செய்வாங்க. இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விளையாட்டாகவே காமெடியாக பேசுகிற மாதிரி பேசி உங்களை கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேலி கூத்து ஆகாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரா அண்ட் சக்ரா பவரை ஹீல் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட ஆழ்மன பதிவில் ரெக்கார்டு இருக்குது. ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருது, கதவை தட்டுது. ஸ்ரீதேவி வந்து கதவை தட்டுறாங்க, ஓப்பன் பண்ணி வச்சுன்னு ஓப்பன் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? சரிப்பா. நீங்கள்லாம் பிலோ 35, 30 அந்த ஏஜில் இருப்பீங்க. கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசிக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்துலேயும் தெரியுது. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி பர்சனல் ரீடிங் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. டேட் ஆஃப் பர்த் இல்லாதவங்க பேரையாச்சும் அனுப்புங்க, ஊரை அனுப்புங்க, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க கேட்குறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் போயிடலாம். இதில் வந்து 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு டிவைன் கிட்ட என்ன கேள்விகள் இருக்கோ மனதில் நிறுத்திக்கோங்க. பைல் நம்பர் 1 அந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? ரெடியா? பார்த்துடலாமா? ஓகே. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ்? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? ஓகே. பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2க்கும் ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லுவாங்களே கார்டில் இருக்கிறத, ஆனால் ஏன் இப்போ சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்காவது வந்து வேணும் அப்படின்னா ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு கமெண்டில் பதிவு போடுங்க. ஓட்டிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் வந்து ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேவா? நியூவாக வர்றவங்களுக்கு தெரியாது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், நான் அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது புரியும். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.